குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லிச்சு இருக்கிறதுல அதனுடைய மகத்துவங்களை எண்ணி எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாங்கள் வாசிக்கலாம் சகரியாவின் புஸ்தகம் 9:9 வாசிங்க. தீர்க்க தரிசனம் சகரியாவிலே சொல்லப்படுகிறது. அது நிறைவேறுவதற்காக இயேசுவாமியின் காலத்தில் அது நிறைவேறுகிறது. நாங்கள் பார்க்கலாம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கேட்கலாம். வாசிங்கள் ஒருவர். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிற. பாருங்க, தீர்க்க சகரியாவில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவாமியுடைய ஊழிய கால பகுதியில் நிறைவேறுது. ஆமென். பாருங்க, அப்படி சொல்லப்பட்ட கழுதையின் மேல் ஏறி வருகிறார். ஆமென். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். அதே காரணத்தை நாங்கள் பார்ப்போமா என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் மட்டும் சில காரியங்களை பார்க்கிற பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இயேசுவாமி அப்படி வருகிறார். வாசிக்கலாம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. முதல், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து போங்கள், பாருங்க, ஆண்டவர் கமாண்ட் பண்றார் சீசர்களுக்கு. என்ன, போங்க, அங்க ஒரு கழுதையும் குட்டியும் கட்டி இருக்கும், அந்த ரெண்டையும் என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்க. கேட்டு கேள்வி இல்லாம அவங்க எல்லாம் பெரிய பிரச்சனையோட பிரச்சனைப்படல போனாங்க. கர்த்தர் சொன்னதை செய்தாங்க. இந்த கழுதையை கொண்டு வந்தாங்க. யாரும் ஏறி இருக்காத கழுதை குட்டியிலே நம்ம ஆண்டவரை இயேசு ஏறி பிரயாணம் பண்ணினான். ஆமே, அது பாருங்க. அது மட்டும் 9ஆம் வசனத்தை இருக்க வாசிங்க. 9ஆம் வசனத்தை. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அதிலே திரளான ஜனங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்றாங்க, ஆர்ப்பல். ஓசானா அர்த்தம் என்ன? கர்த்தாவே ரட்சியும். என்ன, கர்த்தாவே ரட்சியும் அல்ல, கர்த்தாவே என்னை காப்பாற்று. ஓசானா பாட்டு பாடும் பொழுது என்ன ஞாபகம் வரணும்? கையெழுத்தும் பொழுது எப்படி இருக்கணும்? ஓசானா, உன்ன ஆண்டவரே என்னை ரட்சியும். பாருங்க, மக்கள் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை புகழ்ந்தார்கள், இயேசு சுவாமியை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாங்க ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாங்கள் பெருசா பேசிட்டு அதுல ஒரு புனிதமாய் எல்லாரும் பச்சையை போட்டுட்டு இல்லாட்டி எல்லாரும் வெள்ளையை போட்டுட்டு வாழ்றதோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் மரண பரியந்தம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்ல, மனிதர்களை மகிமைப்படுத்துவார்கள், போதகரை மகிமைப்படுத்துவார்கள், சில வேளை தங்களுக்கு பிடிச்சாக்களை மகிமைப்படுத்துவார்கள். ஆனா அதெல்லாம் வேஸ்ட். முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். ஆமென். வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, அப்பொழுது ரோசன்னா சொல்லணும். ஆமென். சில குழந்தைகளுக்கு ஓசானாண்டு பேர் வச்சிருந்தாங்க. நான் நேற்று அதெல்லாம் சந்தோஷப்பட்டேன். ஓசானாண்டு ஒருக்கா சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? கர்த்தரை மகிமைப்படும், கர்த்தாவே ரட்சியும். ஒலிண்டாண்டு கூப்பிடும் பொழுது என்ன அர்த்தம்? பரிசுத்தம். கூப்பிடும் பொழுதே தெரியணும், நமக்கும் தெரியணும், அது ஒலிண்டாக்கும் தெரியணும். இன்னைக்கு அதனுடைய பெயர்களின் அர்த்தம் தெரியணும். கடவுளை மகிமைப்படுத்துற வாழ்க்கை இருக்கணும். ஓசானா ஓசானா இஸ்ரவேல் ஜூத மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் கர்த்தாவே ரட்சியும். அல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் நம்பணும், ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தணும். அதுவே ஒரு வெற்றிகரமான குருத்தோலை ஞாயிறு மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப ஜீவியத்துல கர்த்தரை நம்பினா தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆமா இல்லையா? ஓசானா கர்த்தாவே ரட்சியும்,
ஆண்டவரை நீங்க ரட்சித்தா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க எங்களை மீட்டா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க எங்களை பாதுகாத்தா தான் நாங்க சந்தோஷமா. இன்றைக்கு மனிதர்கள் கடவுளுடைய